ஓம் நமக் சிவாய. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கரூரார் அஸ்ட்ரோ பாக்யலட்சுமி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தைப்பூச திருநாளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முருகனுக்கு அழகன் அப்படின்ற ஒரு பேர் உண்டு, தமிழ் கடவுள் அப்படின்ற ஒரு பேர் உண்டு. எந்த கடவுளையுமே நம்ம தமிழ் கடவுள்னு சொல்ல மாட்டோம், முருகனை தவிர, இல்லைங்களா? அப்பேற்பட்ட முருகனுக்கு நாளை 1/2/2026 அன்று தைப்பூச திருநாள் ஒன்று வருது. முருகனின் வழிபாட்டு தினங்களில் தைப்பூச திருநாள் மிகச்சிறப்பான ஒரு நாளாக நம்ம கொண்டாடிட்டு வரோம். இந்த நாளில் தான் தன்னுடைய தாயிடமிருந்து தன்னுடைய வேலினை பரிசாக அவர் பெற்ற தினம் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம எப்போவுமே வேலை வெறும் வேல் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்பேற்பட்ட சக்தி அந்த வேலுக்கு உண்டு. யாரெல்லாம் வேலை வீட்டில் வைத்து வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு தினந்தோறும் வெற்றிகள் காத்திருக்கிறது. முருகப்பெருமான் கண்டிப்பாக வெற்றிகளை குவிப்பாருங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்பேற்பட்ட முருகனுடைய தைப்பூச திருநாள் நாளை வருகிறது. இந்த நாளை நம்ம எப்படி வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம முந்தின நாள்லே நம்ம வீடு அனைத்தையுமே சுத்தம் செஞ்சுட்டு பிரம்ம முகூர்த்தத்திலே எந்திரிச்சு நம்ம குளிச்சுட்டு நம்ம வீட்டில் விளக்கேற்றி நம்ம ஒரு 6 நெய் விளக்கு முருகப்பெருமானுக்கு ஏற்றி நம்ம விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். அன்றைக்கு முழுவதும் அன்ன ஆகாரம் இல்லாமல் விரதம் இருந்து உடல் ஏற்றுக்கிறவங்களுக்கு, வயதானவங்க என்னால் சாப்பிட முடியாமல் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். முருகன் எந்த விதத்துலையும் கோவிச்சிக்கவே மாட்டார். அன்றைக்கு முடிந்தவர்கள் சாப்பிடாம இருந்து முடிந்தால் பால் பழம் இதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுட்டு அன்றைக்கி முழுதும் விரதம் இருந்து சாயந்தரமாக ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு போய் 6 நெய் விளக்கு போட்டுட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரும் பொழுது வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச அனைத்து காரியங்களும் வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. தைப்பூச திருநாளுக்கு அவ்வளவு பெரிய சக்திகள் உண்டு. அனைவரும் தைப்பூச திருநாளை கொண்டாடுங்கள் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.